கைஸ் வெல்கம் டு தி செல்வன். ஸோ மணி 8:24 ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. செஷன் அந்த 10 பேஜ் படிச்சுட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 51லேருந்து 60 வரைக்கும். நேற்று கொஞ்சம் விட்டதையும் சொல்லிடுறேன். மொரிட்டா தெரப்பி வந்து 4 பேஸஸ். ஐசோலேஷன் அண்ட் ரெஸ்ட். ஃபஸ்ட்டு 5 to 7 நாள் வந்து ரெஸ்ட்டு, யார்கிட்டையுமே பேச மாட்டீங்க. லைட்டாக அப்படியே ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மட்டும் ரூம்குள்ளே இருப்பீங்க. புக்கு டிவி எந்த இதுவுமே இருக்காது. நீங்களாம் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க 7 நாளுக்கு அப்புறம் எங்கடா எப்படா வெளியே போகணும் அப்படின்னு தோன்றப்ப லைட்டாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நேச்சுரல் நடப்பீங்க. அப்போ யாரோடையும் பேச மாட்டீங்க. அப்போ அது ஒரு 5 to 7 நாள். அடுத்து வந்து 3ஆவது நாள் வந்து காட்டு கூட்டு போய் மரம் வெட்ட விடுவாங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு. நீங்கள் ஒரு ஆக்குபேஷனால் இருக்கிறது. நாலாவது வந்து நீங்கள் உங்களை வந்து அவுத்து விட்டுரு, மாடை வந்து மூக்கணாங்கயிறு போட்டு அவுத்து விட்ற மாதிரி அவுத்து விட்ருவாங்க. நீங்கள் போயிட்டு நீங்கள் அப்போ வந்து எந்த எக்ஸ்டர்னல் இதுலேயும் நீங்கள் பாதிக்க மாட்டீங்க. சோசியல் அண்ட் எமோஷ்னலில் நீங்கள் உங்கள் வேலையை ரெகுலராக நம்ம செய்கிறது நம்ம கடமை. அதுக்கு நடக்கிறது வந்து ஆண்டவன் கடை இதில் தான்ட்டு நம்ம போயிடுவோம். இதோட டூர் நேச்சர் என்னென்னா உங்களோட இன்னர் உங்களோட எக்ஸிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது, நீங்கள் இருக்கிற உங்களோட பர்பஸை கண்டுபிடிக்கிறது. அடுத்து இன்றைக்கி வந்து ஹவு டு டேர்ன் ஒர்க் ஃப்ரீ டைம் இன்டு ஸ்பேசஸ் ஃபார் க்ரோத். நம்ம வேலை செய்கிற நேரத்தை வந்து வேலை செய்கிற நேரம் அப்புறம் ஃப்ரீ நேரம் வந்து எப்படி நம்ம வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணிக்கிறதுன்ட்டு அரிஸ்டாட்டல் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு செயலை நம்ம வந்து திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து அதில் வந்து பயங்கரமாகிடுவீங்க. அப்புறம் வந்து அது வந்து ஒரு ஹேபிட் ஆகி போயிடும் அப்படிங்கிறாரு. க்ரோயிங் வித் ஃப்ளோன்னு ஒரு இது சொல்கிறாங்க. அதில் வந்துன்னா தரிஸ் இப்போ ஒரு சில விஷயம் செஞ்சால் அதில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் போயிடும். இப்போ ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடுறாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளேயே இருப்பாங்க. அது மாதிரி வந்து அந்த மாதிரி செயலை செய்யணும். அது வந்து தப்பு. அது வந்து ஈஸி. அந்த மாதிரி செயலை செய்கிறப்போ உங்கள் மைண்டு அதுவே ஒர்க்கில் செய்யணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒர்க்கில் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளேயே நம்ம ஃப்ளோ போட்டு போனோம்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பொண்ணு கூட பேசுனீங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. இந்நேரம் ஒரு புக்கை வாசிக்க சொன்னால் எப்படா முடிக்கும் டைமை பார்த்துக்கிட்டே இருப்போம். அதைத்தான் இதில் சொல்ல வர்றாங்க. அதனால் நீங்கள் பிடிச்ச மாதிரி செய்யுங்க. டெய்லி ஒரு சின்ன சின்ன சேலஞ்சு. நீங்கள் டான்ஸராக இருந்தால் அடுத்த மூவை கற்றுக்குங்க. நீங்கள் சேல்ஸாக இருந்தால் அடுத்த பொருள் எப்படி லீடு எடுத்து அடுத்து இன்றைக்கி எப்படி கரெக்டாக பேசி விற்கிறதுன்னு ஒரு சின்ன சின்ன டாஸ்க்காக கொண்டு வாங்க. பெரிய டாஸ்க்காக இப்போ நான் 48 நாள் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 21 நாள் வச்சா அடுத்து அப்படியே இன்னொரு 28 நாள் ஆட் பண்ணுற அது மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்கு ஆட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல வர்றாங்க. பண்ணிக்கிட்டே இருந்தால் அப்படியே ஃப்ளோ வந்துடும். அந்த ஃப்ளோ தான் அவங்களோட பவர். நீங்கள் பண்ண ஒரு விஷயம் பண்ண உங்களுக்கு ஃப்ளோ வந்துடும். அந்த செக்கிமிச்சான் இன்னும் ஒரு ஆள் புக் எழுதியிருக்காரு, சைக்காலஜி ஆஃப் ஆப்டிமல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ளோ. அது வேணால் நீங்கள் வாட்ச் பாருங்கள். 7 கண்டிஷன் வந்து ஃப்ளோவை அச்சீவ் பண்ண சொல்கிறார். நோயிங் வாட் டு டூ, நோயிங் என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், எவ்வளோ நல்லா பண்ணுறோம், எவ்வளோ சின்ன சின்ன சேலஞ்சு, ஸ்கில்லு, டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து எப்படி தப்பிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஃபீலிங் ஆஃப் நாட் பீயிங் போரான ஒர்க்கும் செஞ்சாலும் போர் அடிக்கும். அதனால செல்வன் ஷோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.